குட்டீஸ் எல்லாத்துக்கும் பட்டு ஸ்டோரிஸின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஒரு ஊர்ல ஒரு உப்பு வியாபாரி இருந்தாரு. அவர்கிட்ட ஒரு கழுதை இருந்தது. அந்த கழுதை ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஆனா அதுக்குள்ள ஒரு சின்ன குறும்புத்தனமும் இருந்தது. தினமும் அந்த வியாபாரி தன் கழுது மேல உப்பு மூட்டைகளை ஏத்திட்டு பக்கத்து ஊருக்கு போவாரு. வழியில ஒரு அழகான ஆறு ஓடும். ஒரு நாள் அந்த ஆற்று கடக்கும்போது எதிர்பாராத விதமா அந்த கழுதை ஆத்துல தடுமாறி விழுந்துடுச்சு. அது எழும்பி பார்த்தப்போ என்ன ஆச்சரியம்! மூட்டையோட எடை பாதியா குறைஞ்சிடுச்சு. ஏன்னா உப்பு தண்ணில கரைஞ்சிடுச்சு இல்லையா? கழுதைக்கு இது ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆஹா, இது நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு நினைச்சுது. அடுத்த நாள்ல இருந்து அந்த கழுதை வேணும்னே ஆத்துக்கு நடுவுல போகும்போது டபார்னு விழ ஆரம்பிச்சுது. வியாபாரிக்கு ஒரு சந்தேகம். என்னடா இது, தினமும் இந்த கழுதை ஆத்துல விழுது அப்படின்னு யோசிச்சாரு. அப்புறம்தான் அவருக்கு புரிஞ்சுது, அந்த கழுதை தந்திரம் பண்ணுதுன்னு. வியாபாரி ஒரு முடிவு பண்ணாரு. மறுநாள் அவர் உப்பு மூட்டைக்கு பதிலா அந்த கழுதை மேல பஞ்சு மூட்டைகளை ஏத்துனாரு. பாவம், அந்த கழுதைக்கு இது தெரியாது. அது எப்பவும் போல ஆத்துக்கு நடுவுல போய் இன்னைக்கும் நாம எடைய குறைக்க போறோம்னு நினைச்சுக்கிட்டு தண்ணியில குபுக்குன்னு விழுந்துடுச்சு. ஆனா இங்கதான் ஒரு திருப்பம். பஞ்ச தண்ணிய உறிஞ்சினதால எடை குறையறதுக்கு பதிலா முன்ன விட 2 மடங்கு அதிகமாயிடுச்சு. கழுதையால எழும்பவே முடியல. பாரம் தாங்காம தள்ளாடிக்கிட்டே அந்த கழுதை வீட்டுக்கு போச்சு. அன்னைக்குதான் அந்த கழுதைக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. தன்னோட தந்திரம் தன்னைத்தானே பாதிக்கும்னு அன்னைக்கு அது கத்துக்கிட்டது. அதனால நண்பர்களே, என்னைக்குமே நாம சோம்பேறித்தனத்துக்காக குறுக்கு வழியே தேடக்கூடாது. ஏமாத்த நினைச்சா நாம தான் ஏமாந்து போவோம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.